எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக கவிதாக்கா உங்களோட வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்ன சொல்றதே தெரியல. நான் எப்பவுமே நிறைய ப்ரெஸ் மீட்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வரும்போது என்ன ஜாலியாக என்ன பண்ண போகிறோம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு யாரும் எப்படி கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு நிறைய யோசிச்சு வருவேன். ஆனால் இன்னைக்கு நான் ரொம்ப மாதம் வரைக்கும் நல்லா வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அதிகத்தில் அவன் பாக்ஸ் எனக்கு பயம் இருந்துச்சு. ஐயோ நம்ம படமா நம்ம நடிச்சு போடமா அப்படின்னு சொல்லிட்டு பயம்லாம் பார்க்கும்போது பயம் இருந்துச்சு. ரொம்ப எவ்வளோ பேசுறதே தெரியல. பட் என்ன நான் முதல்ல சொல்ல நினைக்கிறேன். நான் இங்கே எழுதுனா ஒரு முக்கியமான காரணம் இங்கே எழுதுகிற பேசாம இல்லாமல் தான். ஏன்னா நம்ம பண்ணுற விஷயத்தை கரெக்டாக போய் சேர்க்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் என்னை பற்றி பாசிட்டிவாக ஒரு விஷயங்கள் தான் எனக்கு கொண்டு நிப்பாட்டு நம்புறேன். அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் பாவத்துக்கு நன்றி. கவிதாக்கா ரொம்ப ரொம்ப நன்றி. வார்த்தைக்கு என்ன சொல்றதே தெரியல. வெளியே ப்ரெஸ் மீட்டிங் பிரியாணி வந்து சொல்லலாம். அக்கா பற்றி நிறைய அப்படிதான் சொல்லுவேன் அக்கா கிட்ட. ஆமா இன்னொரு நிறைய சொல்லுவேன். ஏன்னா அவங்க அந்த அக்கா கூட நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரியும் அவங்க அக்காவோட மனசு வந்து ரொம்ப ரொம்ப வெளில. ரொம்ப நன்றி இருக்கா. தேங்க்யூ. காந்தி கண்ணாடி எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து சில விஷயம் சொல்ல நினைக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா வேடிக்கை பார்த்தவனுக்கு வேடிக்கை கொடுத்த மாதிரி தான் எனக்கு இந்த படம். ஏன்னா நான் வந்து இப்படிதான் படம் பண்ணுவேன்று கனவுல கூட நினைச்சு பார்க்குற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கனவுல கூட இப்படி நடக்காதுன்ற விஷயம் அதெல்லாம் தாண்ட ஒரு விஷயம் இருந்தா இந்த காந்தி கிரௌண்ட் எனக்கு அமைஞ்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாம காரைக்கால் அந்த ஒரு ஊர்ல தான் நான் வந்து பிறந்த வாழ்ந்தேன். அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கையில தான் என்னால் நிற்க முடியுது. எப்படி எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும், அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம இங்க நான் நிக்கிறேன். இப்படி நான் உங்கள்கிட்ட பேசுறேன். காரைக்கால் பாலாவுக்கு காந்தி கிரௌண்ட் பாலாவுக்கு முக்கியமான காரணம் அவங்க அவருதான் எல்லாமே. நமக்கு வந்து ஓப்பனிங் இப்போ வரைக்கும் இந்த பாலா வந்து இப்படி பேசுறான் எல்லாமே பண்றேன் அப்படின்னா அது அதுதான் காரணம். யாரு என்னன்னு தெரியாத ஒரு பையன் வந்து இப்ப நிறைய சொல்றாங்க. இந்த மனித மதம் பேசும்போது யாரு என்னன்னு தெரியாத பையன் அந்த அன்பை மட்டும் வச்சு ஒருத்தர் வந்து நம்ம பார்த்துக்கணும் நல்லா வந்து நினைக்கிறீங்களா அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். ஸோ அவர் தான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 17-12 வருஷமா நான் நல்ல கூட தான் இருக்கிறேன். ஸோ அவருதான் நான் இல்லைங்க. ஸோ அவருக்கு கஷ்டமா நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி தம்பி எவ்வளோ வார்த்தைன்னு சொல்லுவேன். அப்போ அதே ஒரு மனைவி ராஜேஸ்வரக்காக நன்றி சொல்லிட்டே இருக்கிறேன். அதெல்லாம் தாண்டி அப்புறம் கலக்கப்போது அந்த பண்ணோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதெல்லாம் தாண்டி நிறைய ரிஜெக்ஷன்ஸ்லாம் வந்து எல்லாருக்கும் வரதான். அப்புறம் விஜய் டிவி பண்ணதுக்கு அப்புறம் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 12-13 படங்கள் நடிச்சிருக்கேன். அந்த படங்கள் வந்து நடிப்பேன். பட் அது ஒரு 11-12 படங்கள் வந்து நடிச்சிருப்பேன். படத்துல வந்திருக்காரு. அப்போ கூட ஒரு கேள்வி இருக்கும், என்ன நம்ம இது ஏன் நடிக்கிறோம் என்ன வரணும்னா அப்போ வந்து இல்லைப்பா ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ் வந்து இருக்காங்க, அவங்க இந்த போர்ஷன் வச்சுலாம் ஸோ அது கொஞ்சம் எடுத்து தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது பேர் கரெக்டு தான், அவங்க தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ அது நிறைய யோசிப்பேன். டைட்டில் நம்ம பேர் இருக்கான படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன், நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ரொம்ப யோசிப்பேன். அப்போ நானும் ஷெரீஃபனும் ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணோம். அவர் வந்து அந்த படத்தை கூட ரைட்டராக இருந்தாலும் நான் வந்து ஒரு சைட் ஆர்டிஸ்டாக இருந்தேன். அப்போ வந்து நிறைய நான் பேசுவோம். அப்போ வந்து நடனம்லாம் பண்ணலை. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நினைக்கிறேன். அப்படி பேசும்போது என்னடா பண்ணுறேன் அப்படின்னு எப்படி இன்ஜினியரிங் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். அதை நான் அப்படியே வச்சிருக்கேன். நான் பேசிட்டு இருக்கேன். பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன நான் பைக்கில் தான் வருவேன். நீ மழை வந்துன்னு சொல்லி பைக்கில் வரல, கேப்ல வந்தேன் ஷூட்டிங்கு. கேப்ல வந்துட்டு போகும்போது கேப் வரல போட்டேன். வந்தேன் என்ன இந்தியாவில் விட்டுருந்தேன், அங்கேருந்து போயிடுவேன் கேப் போட்டு அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் வந்து ஒரு மாதம் இந்த பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து எனக்கு டீ குடிச்சிட்டு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் கிட்ட மாற்றி உட்காந்து பேசிட்டு இருக்கோம். பேசுறது என்ன பண்ண போறேன் அடுத்து அப்படின்னு தெரியல. விஜய் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சினிமா என்ன பண்ண போறேன், எங்க சைட் ஆர்டிஸ்ட் வர மாட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அதான் நானும் கதை எழுதிட்டு இருக்கேன். சரி வாய்ப்பு பண்ண ஒரு காமெடி கரெக்ட் தெரியா அப்படின்னு சொல்லி நான் கேட்க ஆரம்பிச்சேன். ஆமா அப்படிதான் கேட்கறேன் சீரியஸா. அதான் ஒரு காமெடி தெரியா, ஒரு 5 சீன் 6 சீன் இப்போ ஹீரோ கிட்ட ராவணாரங்க சூப்பரான ஒரு சீனு, அவர் ஹீரோ கிட்ட அல்லவோ சேர்த்து இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவேன். நான் கண்டிப்பா எனக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுன்னு சொன்னேன். சரிதான்னு சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நானும் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் சும்மா பாப்பாங்க பேசுவாங்க. அவங்க என்ன சொன்னாங்க இதுக்கு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு ப்ரொடக்ஷன்ல போயிட்டு கமிட் ஆகி கதெல்லாம் சொன்னாரு. சொல்லும்போது அந்த ஹீரோ ஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து புஷ் பண்ணி பேசும்போது ஓகேன்ட்டாங்க. பட் அங்கே ப்ரொடக்ஷன்ல பேச என்ன சொன்னாலும் அவங்க கேட்டு தப்புன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் இன்னும் இப்படி இந்த போயிடா இன்னும் இப்படி இருக்காங்க இப்படி ஹீரோ சொல்றேன் கொஞ்சம் ஃபேஸ் வேலையாக போகலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதான் நரம்பா இருக்காங்க இந்த போய் இப்படி ஹீரோ கொஞ்சம் அழகா இருக்காரு, கூட இருக்கிற கொஞ்சம் அழகாக போடுவாங்க, கொஞ்சம் ஃபேஸ் வேலையாக இருக்கும் போகலான்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து அவருக்கும் அந்த படம் நடக்காம அடுத்ததான் ரணம் நடந்துச்சு. அதெல்லாம் தாண்டி ரணம்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் இது அதே மாதிரி தான் எனக்கு ஃபோன்
ஃபோன் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் தான் ரணம் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு, என்ன பண்ணுறேன் அப்படின்னு. இல்லைன்னா நான் அப்படியே ஷோஸ் இப்படிதான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். படம் பண்ணுறா இல்லைன்னா இவனை அப்படின்னு சும்மா பண்ணு ஆசைதான், யாருமே வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சரி நான் ஒரு கதை சொல்லுவேன் அப்படின்னாரு. என்ன கேரக்டர் கேட்டேன். என்ன கேரக்டரா? இல்லடா நீ ஹீரோவா பண்ணலாம்டா. ஹீரோவா நீலாம் இந்த ஹீரோ வச்சு படம் பண்ணுவான்னு நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். நீ ஆல்ரெடி படம் பண்ணி சூப்பரா சக்சஸ்ஃபுல்லான படம் போயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன வச்சு எப்படி படம் பண்ணணும்னு கேட்டேன். இல்ல நான் சொல்றேன் அப்படின்னால நான் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கட் பண்ண ஒரு ஷோல வந்து லாரன்சன் அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டாரு. செல்ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி லாரன்சன் கேட்கறேன் அப்படின்னு சரி சொல்லி விடுவேன். அந்த ஆசை எனக்கு ஹீரோவோட ஆசை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஹீரோவான ஆசையும் எனக்கு நடக்கு அந்த மூஞ்சிக்கெல்லாம் யாரும் பார்த்துட்டோம். எப்படி நடக்குமா நடக்காதுன்ற யோசனை வந்து அதுக்குள்ள இன்ஃபீரியர் காமிச்சு வந்து அதிகம் எனக்கு. அப்போ வந்து லாரன்சன் நான் ஹீரோ ஆக்குறேன், நீ ஏன்டா ஹீரோ ஆகுது, நாலாவது நாம நீ ஹீரோ ஆகுறது அப்படின்னு சொல்லி நல்லா சொன்னாரு. ஸோ அந்த வார்த்தை வந்து எவ்வளோ எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் சொன்ன வார்த்தை அவர் கேமரா பார்த்து சொன்னாரு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இதை பார்த்துட்டு இருக்க யாராவது பாலா ஹீரோ வச்சு படம் நினைச்சீங்கன்னா நீங்க வாங்க, தம்பியை வந்து ஹீரோவா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் சொல்ல விட ஒரு விஷயம் சொன்னாரு. ஹீரோவானா ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா நீ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், நிறைய இதாகணும். அப்போ ஒரு விஷயம் சொன்னாரு. நான் இந்த ஹீரோவான்னு சொல்லி ஓகேன்னு சொன்ன தெரியுமா, ஒரு லுக்கு அதெல்லாம் தாண்டி அவர் சொன்னாரு நீ நல்லா இருந்தா உன்ன மாதிரி ஒரு 35-40 குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகி நான் ரொம்ப ஓகே நம்ம வந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன், ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சேன், ஜாலியாக பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து சரி பண்ணுறது ஒரு நாள் கால் பண்ணி இல்லைடா ஒன்று வச்சு ப்ரொடியூசர் பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி என்ன வச்சா என்ன சொல்றேன் அப்படின்னு. ஆமா தூக்கிட்டு வாங்க செல்லட்டா அப்படின்ற மாதிரி தான் நான் வரேன். என்ன ஓகே பண்றேன், எனக்கு அவருக்கு ஓகேவான்னு கேள்வி, எனக்குலாம் ரெடியில அவருக்கு ஓகேவான்னு கேள்வி அப்படின்னு ஒன்று வச்சு பண்றேன்னு சொல்லி கதை சொன்னேன். பாலா கேட்குறீங்களா எல்லாரும் கேளுங்க, அதான் ஒன்று வச்சு பண்றதுக்காக அவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. போய் பார்த்தேன், எதுவுமே இல்லை. இது வரைக்கும் இன்ஜெக்ஷன் மட்டுமே சந்திச்ச ஒரு நடிகனுக்கு முதல் முறையா தானாவே வந்த ஒரு ப்ரொடியூசர் தான் ஜெயகரன் சார் தான். ஸோ அவரை வந்து என்னைக்குமே ஜெயகரன் சொல்லுவேன். ஏன்னா இப்ப நம்ம எங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும், தெரிஞ்சவங்களா இருக்கும், அவங்களால ஒரு 5 லட்சத்துக்கு மேலே பரட்டி கொடுக்க முடியாது. காரணம் எங்க ஃபேமிலி அந்த மாதிரி சுத்தி வட்டாங்க, அந்த மாதிரி நமக்கு கவர்மெண்ட் ஃபேமிலி தான். பட் அந்த டைம்லயும் நம்ம வந்து கோடிக்கணக்கில் காசு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் நன்றி சொன்னாலும் பட்டாது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் சார். ஏன்னா வந்து எதிர்பார்ப்புமே இல்லாமல் செய்து வருவாங்கன்னா அதில் முதல் பேர் வந்து ஜெயிக்கணுன்றது தான். ஸோ அதுக்கப்புறம் நானும் சரி பண்ணணும், நிறைய பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் கதை கேட்டு வச்சுன்னா இந்த காந்தின்ற கேரக்டர் வந்து சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆமாடா செம்மையா இருக்குது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வரசன் கேட்கும்போது அந்த காந்தின்ற கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது யார் போயிருந்ததுன்னு நான் சொன்னேன், பாலசக்தி சார் கேளுங்க. ஆனால் அவர் இந்த நம்ம நான் ஹீரோ நடிகணும் படத்தில் இப்படி பண்ணுவார், கதை நல்லா இருக்கு கேளுங்க. ஸோ ரொம்ப வந்தாலும் படமே பெருசாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போய் கதை சொன்னாங்க. கேமராமேன் பாலாஜி சரி போய் கதை சொன்னாங்க. அந்த கதையை கேட்டுட்டு சார் வந்து நான் பண்றேன், யார் ஹீரோ கேட்டாங்க, ஆஹா அடுத்த சரி வைக்கிறாங்களே ஹீரோ கேட்டப்போ என் பேர் சொன்னா பண்ண மாட்டாங்க அப்படின்னு வச்சேன். பட் பாலா அப்படின்னு டபுள் ஒட்டி கதை சூப்பரா இருக்கு பாலான்னு சொல்லுவாங்க. ஏன்னா சார்னா ஒரு மிகப்பெரிய ரிசல்ட். அவங்க பார்க்காத ஊரம் இல்லை, அவங்க டைரக்ட் பண்ணாத படங்கள் கிடையாது, ஒர்க் பண்ணாத படங்கள் கிடையாது. அப்படி எங்களுடைய பேக்ரவுண்ட்ல இல்லாம ஒரு சின்ன பையனுக்கு நீங்க பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். நீங்க பண்ண உதவி எனக்கு மறக்க மாட்டேன் சார். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து பெரிய கேரக்டர். ஸோ நான் ஹீரோவாக பண்ணுறது அவர் தான் இந்த படத்தை ஹீரோ. என்ன ஒரு ஆளா மதிச்சு வந்திருக்கிற ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி அந்த கண்ணம்மா கேரக்டர் ரொம்ப காந்தி கண்ணம்மா தான் இந்த படத்துடைய மெயின் கரு. அந்த கண்ணம்மா கேரக்டர் யார் பண்ணுறாங்க அர்ச்சனாமாவா அவங்க படத்துல பண்ணுவாங்க அப்படின்னு சீரியஸா நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். அந்த கதையை கேட்டாலே அர்ச்சனாமா வந்து இந்த கதையை ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அர்ச்சனாமா, ரொம்ப நன்றி. நான் படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கிறேன், என்ன சொல்றதே தெரியல. இந்த 2 ரிஜன்ஸுக்கும் நான் எவ்வளவு நன்றி சொல்லி சொன்னாலும் பத்தாது. சீரியஸா அதுதான் ஒண்ணு. நீங்க சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. எனக்கு படம் பார்த்துட்டாங்க, படம் பார்த்துட்டு நீங்க சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஏதாவது சாய்ஸ் இல்லைன்னு கேட்டால் நீங்க சொன்ன இந்த கமெண்ட் வரும், நான் வீடியோ போட்டுப்பேன். நான் வச்சுனேன், நான் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதை தாண்டி இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் செலக்ஷன் எப்படின்னா எல்லாருமே கதை வந்து கேட்பாங்க. நான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன், ஆஃபீஸ்ல வந்து இவங்க கதை கேட்பாங்க. டைரக்டர் வந்து கதை சொல்லுவாரு, சொல்லி முடிச்சுன்னா கதை சூப்பராக இருக்கு, நல்லா டைரக்டர் வந்து ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காரு, ப்ரொடக்ஷன் கிராஃபிக்ஸ் ஆஃபீஸ் போட்டோம்னா வருவாங்க, வந்து கதைலாம் கேட்டுருவாங்க. கேட்டோம்னா கதை ரொம்ப சூப்பராக இருக்கு, செம்மையா இருக்கு, யார் பேரா பண்றா அப்படின்னு பாலா அப்படின்னு
பாலாவா சரி நான் சொல்றேன் அப்படின்னு அது மாதிரி தப்புலாம் கிடையாது. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு ரிஜெக்ஷனா போயிட்டே இருக்கும். கதை சூப்பரா இருக்கு சமயம் இருக்கு யார் ஹீரோ பாலா ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு 10 பேர் செக் பண்ண 20 பேர் 30 பேர் 40 பேர் அப்படின்னு எல்லாம் செக் பண்ணிட்டே இருக்காங்க. நான் தான் கதை சொல்ற ஆரம்பிக்கும் போது நான் வரமாட்டேன் சொல்லி முடிச்சிருக்க ஹாலில் வெயிட் பண்ணுவேன் என்ன சொல்றாங்கன்னு பாக்குறதுக்கு. அப்படியே ஒரு 50 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க தப்பு இல்லை. ஸோ நம்மளும் அவங்க ஒரு ஆள் இல்லை கற்பனா 51,000 ஆகும். லாஸ்டா வந்தவங்க 2000 மகான்ற மாதிரி நமிதா கிருஷ்ணமூர்த்தி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கதை கேட்டதுக்கு அப்புறம் கதை பிடிச்சிருக்கு யார் ஹீரோ வாங்கினா கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எங்க பாக்குறதுமே இல்லாத ஒரு பையனுக்கு லுக்கல் ஃபீலா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பையனுக்கு இன்னைக்கு நீங்க பண்ண ஒரு விஷயம் வந்து நான் நீங்க நிறைய நேரம் நமிதா கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ. ஆனா இப்படி நிறைய ஸ்போர்ட்டிவா பண்ற விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு. நீங்க எனக்காக பண்ணுங்க தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி கேமராமேன் பாலாஜி ப்ரோ அவர் எப்படின்னா வந்து வேலை என்ன ஃபிலிம் எப்படி ஓகேவா இருப்போம் பார்ப்பாங்களா ஏற்றுப்பாங்களா அப்படின்னு இதுமாதிரி ஆக்டிங் கிளாஸ்ல நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணோம் ஒர்க் ஷாப் தான் பண்ணோம். நான் ரைட்டிங்லேருந்து உட்காந்து பேசுவோம் நிறைய பண்ணோம் ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து சொன்னேன் இல்லைடா சூப்பராக காட்டுறாங்க செம்மையா ஃபிலிம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க படமும் இப்படிதான் இருக்கும். என்னை வந்து ஓகே நான் என்னோட இன்ஜினியர் காமிக்ஸ் வந்து நான் படம் பார்க்கும்போது பக்கம் ஓகே நம்ம ஓகேவா இருக்கணும் அப்படின்னு காட்ட வச்சது பாலாஜினா ரொம்ப நன்றி தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ. பயமா இருக்குங்க. ஓகே அடுத்து வந்து எடிட்டர் சிவநந்தீஸ்வரன் சார் அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நானும் ஷெரீஃப் பண்ணணும் எப்படின்னா படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து ஷெரீஃப் வந்து ஃபுட்டேஜ் வந்து எடிட்ல போட்டு காட்டுவாங்க. போட்டு காட்டி வெளில வந்து நாங்கள் எப்படின்னா தலைப்பிரசர் மீட் பண்ற மாதிரி இங்கேயே நடந்துட்டு இருப்போம். என்ன சொல்ல போறாங்க எப்படி கட்டு வரப்போகுது என்ன மாதிரி வரப்போகுது. ஏன்னா சார் வந்து பெரிய லட்சம் நிறைய படங்கள் பார்க்கறது வந்து காப்பி நினைச்சிங்க மரப்பு ராமசாமி நிறைய படங்கள் வந்து சார் எழுப்பி இருக்காங்க. நிறைய படங்கள் போக இருக்காங்க. ஸோ எப்படி வந்து சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை சரி இப்படி படிக்கலாம் அப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக முக்கியமான நடக்கையை வந்து சிவநந்தீஸ்வரன் சார் வந்து இந்த படத்துக்காக வச்சிருக்காங்க. அவரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் எடிட் வரணும் அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து அவரும் சரி பண்ணலாம் அவரும் பைக்ல உட்காந்து இல்லிபுட்லாம் பிடிச்சது ஷூட்லாம் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சிவநந்தீஸ்வரன் ப்ரோ ரொம்ப நன்றி தேங்க்யூ. அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆர்டர் அப்படின்னு தேங்க்யூ ஸோ மச் சார் ரொம்ப நன்றி. நான் கேட்கறது டக்கு டக்கு டக்குன்னு சித்தலாம் போட்டு கொடுப்பீங்க சின்ன சின்னதாக சொல்றேன் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ல அவரு கூட நான் வச்சிருக்கேன் மதன் அவர் வந்து கலக்கியிருப்பாரு. அவர் வந்து கல்வி படத்தை பார்த்துருக்கிறேன் பயங்கரமான ஆர்டிஸ்ட் அவர் கூட நான் நடிச்சிருக்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அப்புறம் மனோஜ் போ ஆராதனா அவங்க ரெண்டு பேருமே கலக்கியிருக்காங்க உட்காந்து ரொம்ப பயமா இருக்கிறது ரொம்ப நன்றி தேங்க்யூ. இதெல்லாம் தாண்டி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே இந்த படத்துக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து படத்தை கொண்டு போய் எடுத்து சேர்க்கறது தான். நான் ரொம்ப தீவிரமான சினிமா ரசிகன். ஒரு வாரத்துக்கு 4 சினிமா வந்துச்சுன்னா எல்லா சினிமாவும் பார்த்துருவேன். அப்படி அந்த 4 படங்கள் வருங்க ஒரு 3 படங்கள் 2 படங்கள் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அப்படிங்கிற பேர் வரும். நான் உட்காந்து பார்ப்பேன். விண்மீன் படத்துல வந்து நிறைய படத்துலயுமே இந்த பேர் வந்துட்டே இருக்கும். சரி சக்தி சார் வந்து இந்த படம் பார்க்குறாங்கன்னு சொல்லி நம்பவே முடியல நம்ம படத்தை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்பவே முடியல. படம் பார்த்துட்டு எல்லாரும் சொல்றதுக்கு போயிடுவாங்க. அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு இங்கேயும் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் சார் வந்து பாராட்டினாங்க. ஒரு இனிமே இல்லாத வந்து ஒரு ஹீரோக்கு ஒரு புது படம் அதெல்லாம் மைண்ட்ல இருந்தாலும் உண்மையான பாராட்டி இந்த படத்தை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த படத்துக்குள்ள வந்து எங்களை நம்புறவங்களுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ. எல்லாருமே மறக்க மாட்டேன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். எப்பவுமே படத்துக்கு முக்கியமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து நிறைய பேர் எப்போ இருக்காங்க அதில் வந்து ஸ்ரீதர் அப்படிங்கிற பையன் வந்து நிறைய வச்சிருக்கிறான். ஸோ அவர் ப்ளீஸ் போகணும். நானும் நிறைய அசிஸ்டன்ட் சின்ன வேலை செஞ்சிருக்கிறேன். அப்புறம் கிஷோர் அப்படிங்கிற பையன் இவங்க 2 பேர் தான் வந்து சரி பண்ணி பேக்போன். அப்புறம் வந்து சதீஷ் ப்ரோ அதுக்கப்புறம் மாரின்னு ஒரு பையன் மாரினா கூடுவோம் மாரின்னு ஒரு பையன் இந்த நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அவர் எடிட்டர் கூட வந்து தமிழ் பேர் இந்த படத்துக்கு வந்து நிறைய வேலை செஞ்சிருக்கிறாரு நல்லதான் இருக்கிறாரு. அப்புறம் தமிழ் ப்ரோ இசைக்கு பேர் அவங்க எல்லாரும் ரொம்ப நன்றி. இந்த படம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தோம் உதயகுமார் பாலாஜிக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து பல கேரக்டரா மாறி தமிழ் பேர் தசவராக படத்துல கமல் சார் மாதிரி திடீர்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் திடீர்னு பார்த்தா செட்டிஸ்டா இருப்பாரு திடீர்னு பார்த்தா தலைவர் கேரக்டர் படத்துல பெரியவர்களுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ. நான் சொல்லிடுறேன் உதய் சார் தான் வந்து அச்சிராமா வந்து இந்த படத்தை தண்ணியாகணும் படம் நல்லா இருக்கும் கதை நல்லா இருக்குன்னு சொல்லி கூட்டு வந்தது உண்மையாலதான் உதவியுமா பரவாயில்ல எல்லாரையும் வரதான் கூட்டு வர்றாரு உண்மையிலே வாரம் என்ன வரதான் காலைல கூட்டு வந்தாரு நன்றியா. 10 மாசத்துக்கு நான் டெய்லி காலைல பாவம் பண்ணிட்டு இருக்கிறேன் மறந்துட்டேன் சாரிங்க.
ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி ரொம்ப நன்றி ரேகா மேடம், உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. இந்த படத்தை நன்றி கரெக்டாக செய்யறதுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அவங்க வந்து இன்டர்வியூ நடக்கும்போது உட்காந்து அவசியமே இல்லை, அவங்க கூடவே உட்காந்து தலையில் அவங்க உட்காந்து பார்த்துருந்தாங்க, தலையில் உட்காந்து அவங்க வந்து எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் வேலை செய்யறேன், அதெல்லாம் தாண்டி வேற கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4-5 பேர் இந்த படத்துக்காக நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறேன். ஸோ அவன் ரொம்ப இந்த படத்துக்காக வேலை செஞ்சிருக்கிறேன். அப்படின்னு சொன்னாங்க, நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் மணிகண்டன் விஷயம் அவங்க உட்காந்துருக்காரு, கீழே உட்காந்துட்டு ஃபீல் பண்றாரு நல்ல மனுஷன். அப்புறம் வந்து கலக்கத்துக்காரு முக்கியமா. அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம்ல ஒருத்தரை பற்றி நான் மெயினாக தேங்க்யூ. சாரி, இந்த மாதிரி தப்பா எடுத்துக்காங்க, முதல் படம் சாரி. அப்புறம் அபி அப்படிங்கிற வந்து இந்த படத்துக்காக நிறைய வேலையை செஞ்சிருக்காரு, பார்த்தாரு ரொம்ப வேலை செஞ்சிருக்காரு. எல்லாருமே சேர்ந்து படம் பண்ணியிருக்கிறோம், உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம். அதெல்லாம் நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப நன்றி. ரொம்ப கொஞ்சம் எமோஷனலாக பேசலாம், சாரி, தேங்க்யூ. செப்டம்பர் 5 காந்தி கல்யாணம் ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட பார்த்து சப்போர்ட் பண்ணி நம்புறேன். ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச படமா இருக்கும். எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணி நம்புறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. வந்துருக்கிற பிரசன் மீடியாவில் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.